சொல்லிட்டு அவர் கைலாயம் போக சொல்ல வராருங்க மகாலிங்கத்தை வணங்குறதுக்கு. சரி சரி சரிங்கய்யா. கீழே மலாடி வர கையை தூக்கிட்டு மகாலிங்கத்தை நேரெலாம் சூட்டு 2 கையை தூக்குற மலை ஃபுல்லாக லிங்கமாக இருக்குது. நீயே இப்படி காட்டி விருப்ப நான் எங்கே ஏறி வரது போதும் போயான்னு சொல்லிட்டு போயினேன்ட்டாரு. யார் ஆதிசங்கரா? ஆதிசங்கர் வர மலை ஏறலையே. ஏறலன்னு மலை ஃபுல்லாக லிங்கமாக சொல்லி எப்படி லிங்கத்து மேலே காலை வச்சு போக முடியும்? சிவசிவா அவருக்கு காட்சி கட்டுறதுக்கு. அப்படிப்பட்ட மலையெல்லாம் நம்ம செருப்பு போட்டு ஏறணும். செருப்பை போடக்கூடாது. நானும் போட்டுட்டு வந்தவன்னா அவர் கொடுத்த பாடத்தை தான் நான் சொல்கிறேன். நான் முதல் வரும்போது சராசரியா மனிதனா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு வந்தவன் நானுங்க. உங்களுக்கு வயசு எவ்வளோ? உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? எனக்கு 74. 74. பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தவங்க எல்லாத்தையும் உருவி இன்னைக்கு ஒரு மனிதனாக்கி வச்சிருக்கிறாரு. மனித மிருகமாக இருந்தவனை மனிதனாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் விரும்பலாம் நம்ம விரும்ப முடியாது. அவர் விரும்பினாதான் நம்ம இங்கே வர முடியலன்னு வர முடியாது. உண்மைதான். இருந்தாலும் சுமாராக 20 வருடமா வந்துட்டு இருக்கு மாதம் தோறும். 20 வருஷமா. சில இடைப்பட்ட காலங்களில் இந்த கொரோனா காலங்கள் எது மாதிரி ஏதாச்சும் ஒரு அவர் அழைப்பு இல்லைன்னா தடை வரும், இல்லைன்னா தடை வராது. நீங்கள் எந்த ஊருங்க? எந்த ஊர்? ஒசூர், பெங்களூர் ஒசூர். இங்கே உணர்னாக்கா சாதாரணம் கிடையாது. இன்னும் கடந்துக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். இது அந்த ஆழ்கடல். கடல் அங்கே கிடையாது, இது ஆன்மீக ஆழ்கடல். நீ எந்த அளவுக்கு டீப்பாக தோன்றிய முத்து கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கும். பவழம் கிடைக்கும், முத்து கிடைக்கும், மீன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கடலில் போய் மீன் போய் கிடைக்கிறவங்க எல்லாமே எது எது தேடி போகிறாங்களோ அது கிடைக்கும். அதே தான் இதுதான், அது ஆன்மீக கடல். இங்கே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இங்கே இல்லாத கைலாயத்திலே கிடையாது. கைலாயத்திலே கிடையாது. இங்கே இல்லாத கைலாயத்தில் கிடையாது. கைலாயத்தில் என்ன கைலாயத்தில் இருக்கு? நான் கைலாயம் போகலாக்கு கைலாயத்தில் இல்லைன்னு கிடையாது. அதான் அகத்தியர் ஒரு பாடல்ல சொல்லி வச்சிருக்காரு, கைலாயத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது போய் ஆராய்ச்சி எப்படி பண்ணுவேன்? கைலாயத்தில் இல்லைனாக்கா கைலாயத்தில் இல்லைன்னு கிடையாது. அக்னி பிழம்பு தீ அணுடைய கரு, அது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. இங்கே எப்படி சிறந்தது? கைலாயத்தில் ஒன்றே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன? எந்த உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் முடியும், அது சிறந்த இடம். அது நெருங்க முடியாது. இப்போது வெள்ளை இருந்தாக்கா, இனிப்பு இருந்தாக்கா, எறும்பு எல்லாம் வரும். தீப ஏரியத்தில் போயிட்டு எறும்பு வருமா? கிட்ட நெருங்குமா? அது தீபம், இது இனிப்பு. அது பேர் வழி. ஆனால் இங்கே எல்லாமே எல்லா உயிரினமே வாழக்கூடிய இடம் இங்கே தான். எந்த இடத்துல உயிரினம் வாழக்கூடிய இடம், உயிர் வாழுதோ அந்த இடம் சிறந்த இடம்னு பேர். எல்லா இடம், எல்லா உயிரினங்களும் இங்கே எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது. உள்ள இந்த ஒரு மலை தான் நினச்சிட்டு உள்ள எப்படி அதிசயங்கள் இருக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். தெரியாதுல்ல சாமி, எங்களுக்கு ஒரு இடம் மட்டும்தான் தெரியும். இது இடமா இல்லை, எங்களுக்கு கோவில் மட்டும் சுந்தரமகாலிங்கம் சந்திரமகாலிங்கம் மட்டும் போயிட்டு வந்துடுவேன், வேற எங்கேயும் தெரியாது. அதான் மலையே மகாலிங்கம், மகாலிங்கம் மலைன்னு சொன்னீங்கன்னா தெரியுங்களா? அதில் உடல் தான் தெரியுது. உடல் தான் 2 கை, கண்ணு, தலை, மூக்கு, அவ்வளோதான் இருக்கு. உள்ள எவ்வளோ இருக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். வெளியே தெரியறது மட்டும்தான், புறத்துவத்தை மட்டும்தான். உள்ள எதையும் தெரியுமா? நமக்கு தெரியாது. அது மாதிரி உள்ள டீப்பாக போக போக தான் எல்லாம் தெரியும். உள்ள இருக்க வெள்ள விநாயகர், பறவைக்காளி, மணிகண்டன், சித்தர்கள் வாழ்ந்த குகைகள்,
இங்க பெருமாளே இருக்கார். பெருமாள் மெட்டுன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? மாவு தோலியாக வரணுமே அதாங்க. மாவத்திலிருந்து நேரா ஏறணும். கடுமையான வனப்பகுதி இப்படி இருக்கும். ஐயா அதில் ஏறி அங்கே பெருமாளை பிரதிஷ்டை பண்ணது பெருமாள் வெட்ட வெளியில இருப்பார். வெட்ட வெளி கோயிலெலாம் கிடையாது, வெட்ட வெளியில். அதை கும்பாபிஷேகம் நான் தான் வீடியோ எடுத்தேன். அப்படிங்களா? கும்பாபிஷேகம் பண்ணப்போ சிந்தலக்கரையிலேருந்து ராமமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவரோட நான் வந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். வருஷத்துல 4 புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் அலவுடு அங்கே அப்போ கூட எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இங்கே வர மாதிரி தனியெல்லாம் வந்துட முடியாது. இப்போ டீமை வந்துட்டு அது மாதிரிலாம் வர முடியாது. அங்கே போகிற மக்களுடைய துணை இருந்தால் தான் அங்கே போக முடியும். அங்கே வனத்துறையில் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கையெழுத்து போட்டு தான் வாங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நான் போகிறேன்னு ஆசைப்பட்றேனாக்கா அந்த ஊர் கோட்டை ஊர் அந்த மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க தான் போவாங்க. அவங்களுக்கு தெரியுமா, அவங்களோட போகிறீங்களா, அவங்களுக்கு இவர் வந்து இந்த ஊருக்காரு இவரை கூட்டி போகிறீங்களான்னு கேட்டு கையெழுத்து வாங்குவாங்க. இப்போ மானாவாரியாக கறி கட்டி போச்சு. மாவூத்தில் ஏறி அங்கிருந்து இங்கே மகாலிங்க மலைக்கு வந்திருக்கேன். மகாலிங்க மலையிலேருந்து நேராக பெருமாள் மெட்டுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வருஷ நாட்டிலிருந்து நேராக மலைக்கு வந்திருக்கேங்க. 17 கிலோமீட்டர் மலையிலே வந்துருக்கீங்களா? வருஷ நாட்டு பாதைன்றது தேனியிலேருந்து வர்றது. இந்த பக்கம் சாப்பிட்டூர் பாதை வாழைத்தோப்பு பகுதின்னு வாங்க, 6 கிலோமீட்டர் இருக்கும். மிருகங்கள்லாம் இருக்குமே, மிருகங்கள்லாம் வருமே, பல மிருகங்கள்லாம். இது வித்தியாசமான இடையா, கொஞ்சம் புரிஞ்சுக்கவே முடியாது, புரியாது, புரியாத புதிர். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்க மென்டல் ஆகிடும், சித்தப்பிரம உண்டாயிடும். அந்த ஆராய்ச்சி விட மாட்டார் இவர். ஓரளவுக்கு தெரிஞ்சுதா, நீ ஓடிவிடு, எங்கன்னா போயிடு. பல இடங்கள் பல அதிசயங்கள் உள்ள, ஒரு அதிசயம் 2 அதிசயம் கிடையாது. இங்க அதிசயம் இல்லாத மூலிகையும் கிடையாது. எல்லாமே மூலிகை, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியலை. இது மூலிகை நமக்கு தெரியாது. இங்கே இல்லாத மூலிகை எதுவுமே கிடையாது. நம்ம A to Z நம்ம உடம்புல இருக்கிற அனைத்துக்கும் உண்டாகிற நோய்க்கு அனைத்துக்கும் மூலிகை இங்கே இருக்கு. அங்கமலை ரகசியம். என்னால் உணரப்பட்டது, எனக்கு கொடுத்த பாடம். உலக வரைபடத்தில் இந்தியா ஒரு பொற்கோவில். உலக வரைபடத்தில் இந்தியா ஒரு பொற்கோவில். இந்திய பொற்கோவிலில் தமிழகம் ஒரு கர்ப்ப கிரகம். இந்திய பொற்கோவிலில் தமிழகம் ஒரு கர்ப்ப கிரகம். அந்த தமிழக கர்ப்ப கிரகத்தில் சுந்தர மகாலிங்கம் மகா விக்கிரகம். நான் கண்ட ஒரே ஒரு பெருமை அதுதான். இந்த பிறவிக்கு கைலாயெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுவே போதும். அதை வச்சு நான் சொன்னது, கைலாயத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது. எனக்கு இடத்துல உதிச்சே நான் சொல்ல முடியும். கைலாயத்து நிறைய கைலாயத்தை நோக்கி நிறைய பேர் போகலாம் வரலாம். இதை விட அதிசயம் அதிகமாக இருக்குது, அதுவும் தெரியும். இருந்தாலும் அதை நான் விரும்பலை, எனக்கு அவசியமும் அல்ல. அவ்வளோ விஷயத்தை இங்கே கொடுத்துட்டாரு. நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு கடைக்கு, ஷாப்பிங்க்கு போகிறோம், நம்ம விரும்பி போகிற பொருள் கிடைக்கிறது அடுத்த கடைக்கு போவோம். இல்லைன்னா நம்ம கடையால் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான், நம்ம கடை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்தோம், உணர்ந்துட்டோம், தீர்ந்து போச்சு. என்ன என்னுடைய ஆயுள் இருக்குது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் என்னை என்னை உன்னை பார்த்துன்னா அதுக்கு மட்டும் எனக்கு அருளை கொடு. சாதாரண எவ்வளோ இருக்கியா, போய் பாருங்க, எவ்வளோ இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா இப்போ சாப்பிட்டு ஒரு பாதையில் போனாங்க, பெரிய பெரிய குகையெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் உள்ளே போனீங்கன்னாக்கா யமகிரி நமகிரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தலையெழுத்து மாற்றும் பாரு. அதை சொல்லணும்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு சொல்லிடுறேன்.
நான் முதல்ல அங்கே போகும்போது பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு குரூப்பு போனோம். குரூப்பு போன இல்லை, இவர் கூட்டிகிட்டு போன இடம். இவர் கூட்டி போனதால் தான் நம்ம தலையெழுத்து மாற்றிருந்தாலும் அவர் கூட்டி போகிறாரு, புத்தி மாற்றி குரூப்பு. இப்போ சொன்ன மாதிரி இந்த குரூப்பு சிவகாசி, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்புன்னு சொன்னீங்க, அவருன்னு சொல்லலையா? அது மாதிரி சங்கமம் ஒன்று கலந்து நாங்கள் உருவாக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் எல்லாம் நின்றுட்டாங்க. இன்னைக்கு யாரும் இல்லை, கூட வரல. இந்த பாதை மாறின பாடம் அதுக்கு தான் நான் சொல்ல, தலையேற்றி மாத்திர இடம் அந்த இடம் தானே. அப்புறமா தான் எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்து முடிச்சப்போ தேரியில் தெரியுது. அப்புறம் சொன்னாங்க இந்த இடம் வந்து தலையெழுத்து மாற்றும் பாறை. அப்புறமா பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அந்த இடம் அதுதான் நான் போனது எனக்கு தெரியாது. நாங்கள் ஏன்னா அவருக்கு இவர் இட்டும் போகிறாரு, எங்கன்னா போய் அலையை விட்டு தேட வச்சு. எங்கே இருக்குது? எங்கிட்டு போகணுமா? இங்கே இந்த பக்கம் சுந்தர மகாலிங்கத்துலேருந்து பெரிய மகாலிங்கம் இருக்குங்களா, தவசி கொக்கு இருக்கா, பெரிய மகாலிங்கத்திலேருந்து அந்த திசையில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அங்கேருந்து நேராக போனீங்கன்னாக்கா வெள்ளை விநாயகர் இருக்கும். வெள்ளை விநாயகருக்கு நேராக மேலே போனால் அந்த யமகிரி ஏதோ தவசி பாதை பெரிய இது தலையெழுத்து மாற்றும் பாறைன்ற இடம், தவசி பாறை இருக்குது. அந்த பாறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே செங்குத்தாக அப்படியே வர்த்திகளாக இருக்கும். பறந்து கீழே சரிவிலாக போகாது, வர்த்திகளாக இருக்கும். நாங்கள் ஒரு 8-9 பேர் போகிறோம். இதே மாதிரி தான், யாரும் விவரம் தெரியாதவங்க தான். போனாக்கா ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயா இந்த வெள்ளை விநாயகரை போய் பார்த்து தேடிட்டு வரோம், கண்டுபிடிச்சிட்டு வரோம், நீங்கள் இருங்க போனவங்க போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனவங்க தான். நாங்கள் ஒன்றா சேர்ந்து போன இடம் பெரிய மகாலிங்கம். பெரிய மகாலிங்கத்தில் போயிட்டு தீபம் போட்டு வழிபடுறோம். இது மாதிரி தான். அங்கே போயிருக்கீங்களா? போனதில்லை. போயிட்டு வழிபடுற இடத்துல உள்ளே போயிட்டு வழிபட்டுட்டு வரோம். உள்ளே குனிஞ்சிக்கிட்டே வரோம். உள்ளே ஒரு படுத்துட்ருக்காரு. மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து தகவல் கொடுக்குறாங்க, ஐயா அப்படியே போன திசையிலேயே வாங்க. அவர் இருக்கிறாருன்னு சொல்லலை, அவர் போன திசையில் அப்படியே நேராக பின்னாடி வாங்க, அசையாத வாங்கன்னா மேலேருந்து எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் வெளியே வந்துட்டு மேலேருந்து பார்த்தாக்கா அவர் பணம் எடுத்து படுத்துட்ருக்காரு. பார்த்துங்கிறார். அதை பார்த்துட்டு வெள்ளை விநாயகரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனாக்கா இவங்க 4 பேர் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். 4 பேர் போனவங்க தான் 3 மணி நேரம் வரல. 4 மணிக்கெல்லாம் அங்கே சாயந்தரம் 6 மணி 7 மணி மாதிரி வரைய பறவை சத்தம், பயங்கரமான பிள்ளைகள் சத்தம் இருக்கும். இருட்டும் அதிகமாக இருக்கும், தவிழ்ந்துக்கிட்டு இருக்கும். கூட வந்தவங்க கேட்குறாங்க, என்னையா நீங்கள் அனுபவம் இருக்கும். எல்ஐசியில் மதுரைக்காரர் ஒருத்தர், எல்ஐசியில் மேனேஜரு, நீங்களாம் வரீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களை பின்னாடி வந்துட்டோம். அவங்க 4 பேர் போனவங்க ஆளை காணலை, எப்படியா போகிறது பார்ப்போம். நமக்கு பிராப்தம் இருந்தால் திரும்புவோம், இல்லைன்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். மணி 5:30 மணி குரல் கொருது. அந்த 4 பேர்லேயே அந்த 5 பேர்லேயே அதில் 2 பேர் கிளம்பி அவங்க தேட போயிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி 6:30 வந்துட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வெள்ளை விநாயகரில் போய் தீபம் போட்டு 7:30 மணிக்கு வந்துட்டோம். அப்போல்லாம் இங்கே நாள் கணக்கு அப்போ வனத்துறையெல்லாம் கிடையாது. எல்லா நேரத்துக்கும் வருவோம், எந்த நேரம் தான் கிடையாது, எந்த நேரத்துக்கு என்ன இறங்கிட்டு போவோம். அதில் என்ன பண்ணுவோம், தங்கிறதுங்க கணக்கு கிடையாது, யாரும் தங்கக்கூடாது போகக்கூடாது, அந்த கெடுபிடியும் கிடையாது. வருவோம், டீமாக உட்காந்துருப்போம், எல்லாம் கும்பலாக சேருவோம், சாமி பார்ப்போம், டப்பாவில் சாப்பாடு போட்டுக்குவோம், உள்ளே அப்படி எங்கன்னா அரைச்சி சேர சுற்ற போவோம். சுற்றிட்டு பகல்லாம் சுற்றிட்டு நைட்டு வருவோம், நைட்டு தங்குவோம். மறுபடியும் மறுநாள் காலையில் எப்போ ஒரு டீம் 5 நாள் 6 நாள் முடிஞ்சுட்டு அவங்கவுங்க கொண்டாந்து பிரிஞ்சு போயிட்டே இருப்போம். இது அன்றைக்கி எந்த குரூப்பில் இன்றைக்கி யாருமே வரல, நான் ஒரு ஆள் தான் வந்துட்டு இருக்கேன். அதான் நான் சொல்லுவேன். இப்போ போன வாரத்தில் பேசிட்டு ஒருத்தர்கிட்ட